ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி இந்த சூடான இட்லி கூட இந்த தக்காளி குருமா வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். இனிமே என்ன வெயிட்டிங், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தா. ஒரு மிக்சர் ஜார்ல 1/4 மூடி போல தேங்காய், 2 பச்சை மிளகா, 15 போல மிளகு, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 4ல இருந்து 5 முந்திரி, 3 பழுத்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சு பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கின உடனே 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன உடனே ஒரு கைப்பிடி போல புதினா சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வதங்கிட்டே இருக்கும்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் திக்கா இருந்தாதான் கிரேவி நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. விசில் அடங்கினக்கு அப்புறம் ஓபன் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி குருமா ரெடி. சுட சுட மல்லிப்பூ மாதிரி இருக்கிற இட்லி வச்சு இந்த தக்காளி குருமா ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரெசிபியும் நான் நிறைய கத்துக்கிட்ட ரெசிபி நல்லா வந்ததுதான் உங்களுக்கு நான் இங்க ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ பாக்குறவங்களுக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.